ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் ஜிஆர் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி ரொம்ப கம்மியான விலையில் பூசணிக்காய் அல்வா நம்ம வீட்டிலேயே எப்படி செய்கிறதுங்கிறதா பார்க்க போகிறோம். நம்ம கடையில் வாங்கினோன்னா 1/4 கிலோ அல்வாவே கிட்டத்தட்ட 200 வரையும் வருது. ஆனால் நம்ம வீட்டிலையே செஞ்சோம்னா ரொம்ப கம்மியான விலையில் நம்ம வீட்டில் உள்ள சிம்பிளான பொருட்களை வச்சு ரொம்ப சூப்பராக செய்ய போகிறோம். இப்போ இந்த சூப்பரான பூசணிக்காய் அல்வா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நான் ஒரு சின்ன பூசணிக்காய் தான் வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 கிலோ கிட்ட இருந்தது. இதோட விலை எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா 50 ரூபாயா இருந்தது. இப்போ இந்த பூசணிக்காய் உள்ள இருக்கிற விதையெல்லாம் நம்ம எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு 4ஆக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த விதையெல்லாம் எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் அது மேலே உள்ள தோலை இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி தோலெல்லாம் சீவி எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம இந்த துருவுறதை வச்சு நம்ம துருவி எடுத்துக்கலாம். சின்ன ஓட்டை பெரிய ஓட்டை எந்த ஓட்டையில் வேணாலும் நீங்கள் துருவி எடுத்துக்கலாம். இது துருவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், கஷ்டமாலாம் இருக்காது. அதனால் ஃபுல்லாக எல்லாத்தையும் நம்ம துருவி எடுத்துருவோம். இப்போ நான் எல்லா பூசணிக்காயையும் இந்த மாதிரி துருவி எடுத்துட்டேன். அதை அப்படியே தண்ணியோடு தான் எடுத்திருக்கேன். தண்ணியெல்லாம் எதுவுமே நான் புளியலை. இப்போ பாருங்கள், நான் புளிஞ்சேன்னா இவ்வளோ தண்ணி வருது. இப்போ இந்த தண்ணியோடையே நான் வந்து பூசணிக்காயை ஒரு கப்பில் மெஷர் பண்ணிக்கிறேன். கப்பு எடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் ஏதாவது கிண்ணம் ஏதாவது டம்ளரில் கூட மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இதுக்கு சர்க்கரை அளவு போடுறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம மெஷர் பண்ணி எடுக்கிறோம். இப்போ நான் ஒவ்வொரு கப்பாக அளந்து எடுத்துக்கிறேன். நல்லா டைட்டாகவே நான் அளந்து எடுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு மொத்தமாக 4½ கப்பு வருது. தண்ணியோடையே எனக்கு 4½ கப்பு வந்துச்சு. இப்போ இதை அப்படியே அடுப்பில் வச்சு நம்ம ஹை ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணணும். அதாவது இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி பூசணிக்காயெலாம் நல்லா வேகணும், அந்தளவுக்கு குக் பண்ணணும். இப்போ நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை அப்படியே மூடி வச்சு குக் பண்ணுவோம். இடையில எடுத்து அப்பப்போ நம்ம கிளறி விட்டுக்கலாம். இல்லாட்டி வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கோம்ல, அதனால். இப்போ இந்த மாதிரி அடிக்கடி நம்ம கிளறி விட்டுட்டு திரும்ப மூடி வச்சிடலாம். இப்போ எனக்கு மொத்தமாக பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஆச்சு. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், பூசணிக்காயோட கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகி தண்ணி வந்து பாதி வற்றிருச்சு. இன்னும் ஃபுல்லாக வற்றலை. அதனால் இதை திரும்ப மூடி வச்சு குக் பண்ணலாம். ஃபுல்லாக எனக்கு தண்ணியெல்லாம் வற்றுறதுக்கு 10 நிமிஷம் ஆச்சு. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், ஃபுல் தண்ணியும் நல்லா வற்றிருச்சு. இப்போ தண்ணியே இல்லை. இப்போ இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் தான் நம்ம இதோட நெய் சேர்த்தணும். அதுக்கு முன்னாடி சேர்த்தக்கூடாது. சப்போஸ் உங்களுக்கு தண்ணி வற்றலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நீங்கள் குக் பண்ணலாம். இப்போ இதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதை மீடியம் ஃப்ளேமில், அதாவது மிதமான தீயில் வச்சு நெய்யிலேயே ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுக்கலைன்னா உங்களுக்கு பூசணிக்காய் அல்வாவில் பூசணிக்காயோட பச்சை வாசனை அடிக்கும். நான் ஃபஸ்ட்டு டைம் செய்கிறப்போ அப்படி தான் இந்த நெய்யில் கொஞ்சம் நேரம் தான் வதக்கினேன். அதனால் பூசணிக்காயோட வாசம் வந்து அல்வாவில் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பூசணிக்காய் வாசம் அடிக்காது. இப்போது இதோட 1½ கப் அளவு சர்க்கரை, கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கிளறலாம். அதாவது நம்ம 4½ கப் அளவுக்கு பூசணிக்காய் எடுத்திருந்தோம், அதனால் நான் 1½ கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது வந்து மீடியம் ஸ்வீட்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் நல்லா ஸ்வீட்டாக இருக்கணும்னா நீங்கள் 2 கப் அளவில் கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சர்க்கரையெல்லாம் நல்லா கரைச்சிருச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சமாக குங்குமப்பூவோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை நல்லா கரைச்சிட்டு நம்ம பூசணிக்காயோடு சேர்த்துக்குவோம். இதை அப்படியே கிளறிட்டு ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில் குக் பண்ணோன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடும். அதாவது நம்ம குங்குமப்பூவோட கலர்லாம் வெளியே வரும். நீங்கள் குங்குமப்பூ தான் சேர்த்தணுன்னு அவசியம் இல்லை, கேசரி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் குங்குமப்பூ வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் நெய் திரும்ப சேர்த்துட்டு நல்லா மிதமான தீயிலேயே இதை நம்ம குக் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். நம்ம நெய்யெல்லாம் உள்ளே அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா திரும்ப 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து திரும்ப இதை நல்லா கிளறிக்கிட்டே இருப்போம். கொஞ்சம் ஸ்வீட்டுக்கு நெய் அதிகமாக இருந்தால் பிடிக்கும் அப்படிங்கிறனால நான் மொத்தமாக 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் நெய் வேணும்னா இதில் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பாருங்கள், நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த மாதிரி பலன்னு மினுமினுன்னு வர ஆரம்பிக்கும். அப்போ வந்து நம்ம அல்வாவுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். பார்க்கும்போதே தெரியுது, மேலே அப்படி பலன்னு தெரியுது. அதாவது கிளாஸியாக இருக்கும் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி பலன்னு நல்லா தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் ஃபுல்லாக நல்லா தண்ணியெல்லாம் வற்றிடுச்சுன்னா நம்மளுக்கு அல்வா ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக தண்ணியெல்லாம் வற்றி நம்மளோட பூசணிக்காயெல்லாம் சுருண்டு வந்துருச்சு. நம்மளுக்கு மேலே பாருங்கள் அப்படியே மினுமினுன்னு தெரியுது. அவ்வளோதான், நம்மளுக்கு பூசணிக்காய் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கோம். இதை நம்ம சப்போஸ் ஓவர் குக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா சர்க்கரை வந்து இறுகி கெட்டியாக ஆரம்பிக்கும். அதுக்காக ஒரே ஒரு
சொட்டு லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு இதை சும்மா ஒரு லைட்டாக கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நிறைய லெமன் ஜூஸ் சேர்த்துனிங்கன்னா ரொம்ப புளிப்பாயிரும். அவ்வளோதான். இதை அடுப்பை ஆஃப் பண்ணி அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம முந்திரி மட்டும் வறுத்து போட்டுடலாம். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் திரும்ப சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக முந்திரி வறுத்து எடுத்திருக்கேன். நீங்கள் முந்திரி இதோட வெள்ளரி விதை, காஞ்ச திராட்சை எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் முந்திரி சேர்த்துங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 25 கிராம் அளவு முந்திரி சேர்த்திருக்கேன். இப்போ முந்திரியை நல்லா இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறமா நம்ம பூசணிக்காய் அல்வா செஞ்சு வச்சுருக்கோம்ல அதோடு சேர்த்துட்டு ஒரு கிளற வேண்டியது தான். இந்த மாதிரி லாஸ்ட்டில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துறனால நம்மளுக்கு மேலே பார்த்திங்கன்னா அப்படியே நெய் வந்து ததும்ப இருக்கும். பார்க்கவும் சூப்பராக இருக்கும், சாப்பிடவும் செம்ம டேஸ்டியாக இருக்கும். நெய் அதிகமாக சேர்த்தக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை கூட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. முந்திரியை வறுக்காமல் அப்படியே போட்டுருங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ சூப்பரான நம்மளுக்கு டேஸ்டியான ரொம்ப கம்மி விலையிலே நம்ம வீட்டிலையே சூப்பரான ஒரு பூசணிக்காய் அல்வா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர். பை பாய்.